நண்பர்களே, வழக்கத்துக்கு மாறாக இந்த நாள் ரொம்ப லேட்டாக நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் எங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய சமையல் மாஸ்டர் பந்தாரி அவரோட செல்லில் வந்துட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் வரும்ல, அந்த தொல்லை. அதை அவருக்கு ரெடி பண்ணுறேன். அது இன்னும் ரெடி ஆகலை. எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகி போச்சு. அவர் தூங்கிக்கிட்டு இருந்தவர் 1 மணிக்கு வந்து எழுப்பி எனக்கு ரெடி பண்ணி கொடு, ஒரு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி அதை இவ்வளோ நேரம் ரெடி பண்ணி ஒன்றும் ரெடி பண்ண முடியல. என் செல்லு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துருக்கு, ரெடி பண்ணிட்டேன். அலாமின்னு சொல்லிட்டு எங்கள் கடையில் ஒரு பையன் வேலை செய்கிறான், சப்ளையர் பையன். அவனுக்கு வந்துட்டு ஒரு டைம் ரெடி பண்ண பார்த்து அதுவும் பண்ண முடியாமல் அவன் ரீஸ்டார்ட் பண்ணிட்டான். இவ்வளோ கடையில் யாருக்காவது ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா நான் தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் செல்லில். இது வந்துட்டு ரெடி பண்ண முடியல. அதனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் நான் சாப்பிடணும், தூங்கணும்ட்டு. பிக் பாஸ் 4 நாள் ஷோ வெயிட்டிங்கில் இருக்குது. விடுதலை 2 வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் அறிவை வளர்த்துக்கிற மாதிரி வீடியோஸ், புக்ஸ் எதுவுமே நான் கேட்கல, வாசிக்கலை, படிக்கலை. என்ன இது நம்மளோட அறிவு கடந்த கொஞ்சம் நாளாக வந்துட்டு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் வேலை நேரம் 12 மணி நேரங்கிறதுனால எதுவுமே நம்மளோட கவனத்தை வந்துட்டு நம்மளோட அறிவு எதுவுமே வளர்த்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம பக்குவப்படுறதுக்கு தான் வந்துட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்குதே தவிர அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எதுவுமே நியூஸ் பார்க்குறதுக்கு, ஃபேஸ்புக்கில் போய் ஒரு லைக் போடுறதுக்கு எதுக்குமே டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. வீட்டுக்கு ஃபோன் பேசுறதுக்கும், பிக் பாஸ் பார்க்குறதுக்கு எதுக்குமே டைம். பிக் பாஸே எதுக்கு பார்க்குறோன்னா, இப்போ நம்ம இருக்கிறது பிக் பாஸ் வீடு மாதிரி தான். அதில் இத்தனை கேமராக்கள், இத்தனை மக்கள்கள் பார்க்குறதுனால அதில் வந்துட்டு நியாயம் தான் ஜெயிக்குது. ஆனால் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல கடவுள் ஒரு ஆள் தான் பார்க்குறாரு, அவ்வளோதான். அது ஜெயிக்கும் போதும் யாருக்கும் தெரியறதில்ல. அதில் ஹீரோவும் நம்ம தானும் தெரியறதில்ல. மற்றபடி இது பிக் பாஸ்னால் தெரியுதில்ல. அதை பார்க்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாள் எப்பவும் போத சுய பரிசோதனை செய்யலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்களும் ஒவ்வொரு நாளையும் எப்படி உங்களை நீங்கள் உள்ளாய்வு செய்கிறது, எப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு நாளையும் எப்படி அழகாக்கிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வேறு ஒரு சர்க்கிளில் உள்ள நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கலாம். நிறைய விஷயங்கள் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. சொன்னோம்னா அது நான் இப்போ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு, அந்த ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டு என்னை சார்ந்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை நான் இது போல் பொதுவெளியில் வந்து பேசுகிறேன் அப்படின்னும்போது அது எனக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தும், மன சங்கடங்களை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். ஏன்னா இது ஒரு பொதுவெளி. இதில் வந்துட்டு எல்லாரை பற்றியும் இல்லீகலான விஷயங்களை கூட நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு பதிவு பண்ணோம்னா ஆபத்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னும்போது அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி இந்த நாள் எப்படி நான் உருவாக்கி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்திருந்தனால அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, எப்பவும் போல் வழக்கம் போல் வேலை கிளம்பி போனேன். நல்ல முறையில் வேலை செஞ்சேன். நெருப்பு மாறிங்க, நல்ல முறையில் வேலை செஞ்சேன், நியாயமாக வேலை செஞ்சேன். எந்த கஸ்டமரையும் பார்த்து ஓடி ஒளிஞ்சிலாம் வாங்குகிற சம்பளத்துக்கு வந்துட்டு நன்றி இல்லாமல் நான் வேலை செய்யலை. பயங்கரமாக வேலை செஞ்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய முழு எஃபர்ட்டை போட்டு நல்ல முறையில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ரொட்டி மாஸ்டராக போனேன், அங்கேயும் நல்ல முறையில் வேலை செஞ்சேன். எல்லாம் சூப்பராக போச்சு. இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப அழகான நாள். இன்றைக்கி நான் இந்த நாள் வந்துட்டு யார் மனசையும் புண்படுத்தலை, நல்ல முறையில் சாப்பிட்ருக்கிறேன். இப்போ 3வது வேலை சாப்பாடு கட்டிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகுது சாப்பிட்றேன். ஒரு பந்தாரிக்கு செல்லு ரெடி பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மற்றபடி இந்த நாள் ஒரு அழகான நாள்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரு. மற்றபடி இன்றைக்கி நாளில் ஒரு ஐடியா ஒன்று வந்துருச்சு. என்ன அப்படின்னா, பேசாமல் நம்ம வந்துட்டு இங்கே மலேசியாவில் நல்ல காசு சம்பாதிச்சு ஊருக்கு போய் ஹோட்டல் வைக்கணும். இல்லைன்னா தள்ளுவண்டி கடை, இல்லைன்னா அதாவது கோரிங்னா ஃபாஸ்ட் ஃபுட், சிக்கன் ரைஸ், இது போல் நூடுல்ஸு, இது போல் வந்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்னதாக ஹோட்டல் வச்சு ரொட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும், தோசை, இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணலாமா, இது மாதிரியான எண்ணங்கள் பிஸ்னஸை பற்றி யோசிக்க தோணுச்சு. ஏன்னு தெரியல. அப்புறம் தான் தோணுச்சு, இதுக்கப்புறமா இடம் வாங்கணும், வீடு கட்டணும், தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், நம்ம கல்யாணம் பண்ணணும். இதுக்கே நம்ம இப்போ வேலை செய்யக்கூடிய வருமானத்தில் இந்த அக்ரிமெண்ட்டில் முடியாது. திரும்ப போயிட்டு வர மாதிரி இருக்கும், வந்து தான் முடியும். அப்போ 2030 2031 ஆகிடும். இதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கிறது, என்னடா பண்ணுறது? அதுக்குள்ளே நம்மளுக்கு வயசாகிடும். நம்ம எப்போ தான் வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நம்மளுக்கு அது இப்போது எத்தனை வயசு ஆகும்? இப்படிலாம் நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம இப்போதைக்கு இங்கே மலேசியாவில் வெளிநாட்டில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டில் வந்தால் அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் நம்ம இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு போக வேண்டியது. ஆனால் சம்பளம் ஊர் காசுக்கு 25,000 26,000 அப்படி தான் வருது. நல்ல தொழில்கள் தான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் வருமானத்தை தான் வந்துட்டு நம்மளால் உயர்த்திக்க முடியல. நல்லா தான் வேலை செய்கிறேன், என்ன பண்ணுறது? எல்லாம் சொல்லி தான் வந்திருக்குறோம் நம்ம.
சரி ஓகே, அதுதான் கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு. இது மாதிரியான பிஸ்னஸ் தாட்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம ஃபீல் உணரும்போது இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் என்ன பிக் பாஸில் மஞ்சரி இவங்களாம் வீட்டை விட்டு போனாங்கல்ல, அப்போ முத்துக்குமரெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணது நம்மளுக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை இப்போ 2 வாரத்தில் பிக் பாஸை விட்டு வெளியே போய் சந்திக்க தான் போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் திரும்ப இன்னொரு நாள் இன்னொரு நிமிஷம் கிடைக்காதில்ல. அதே சுச்சுவேஷன், அதே நாட்கள், அதே உணர்வுகள் கிடைக்காதில்ல அந்த நேரம் தான். அதனால் இப்போ அவங்க பிக் பாஸை விட்டு வெளியே போகிறதுனால ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கேமாக இருந்தாலும் ஹாப்பியாக வாழ்ந்துருக்கணுமா இல்லையா? நல்ல நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவங்க மேலே கடுப்பு, இவங்க மேலே கடுப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும். அந்த ஒரு நாள் எத்தனையோ பேர் கிடைக்காம இருக்குது. அதுலேயே இந்த சவுண்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 வருஷம் ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு ஆளும் தீபக் அண்ணா அவங்களாம் வந்துட்டு எத்தனை வருஷங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி அந்த பிக் பாஸ் இந்த சீசன் 8 கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதுபோல் எத்தனையோ பேருக்கு இன்னும் கிடைக்காமலும் இருக்குது. திரும்ப அவங்களுக்கு இப்போ அதை ஒரு நாளில் வெளியே வந்தாலும் சரி, 50 நாளில் வெளியே வந்தாலும் சரி, திரும்ப இன்னொரு நாள் அவங்களால பிக் பாஸ்க்குள்ளே போய் வாழ முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளையும் ஹாப்பியாக கேமை விளையாடிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுபோல் நம்ம இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் அருமையாக ஆனந்தமாக சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு எவனை பழி வாங்கலாம், என்ன அது இல்லை இது இல்லை, என்ன இவன் இப்படி பேசிட்டான் அப்படி இப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணாமல் ஒவ்வொரு நாளையும் நம்மளோட மனசாட்சிக்கு நேர்மையாக கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்குறான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஹாப்பியாக வாழணும். அது எந்த கடவுளோ, ஆனால் ஒரு கடவுள், அது இயற்கையோ கர்மாவோ இயேசுவோ அல்லாவோ சிவனோ முருகரோ யாராக இருந்தாலும் சரி, கடவுள் பிரபஞ்சமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது. அதை நம்ம நம்பணும், நம்பி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இல்லைன்னா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லைன்னா மனசில் நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு நம்பிக்கை வேணும். அது நம்மளை வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம இறந்ததுக்கப்புறம் சொர்க்கம் நரகம் அதெல்லாம் வேறு. நம்ம இருக்கும்போது, நம்ம கான்ஷியஸாக இருக்கும்போது நம்மளால் செலக்ட் பண்ண முடியும்ல. இப்போ நம்ம கோவப்படுறதும், இந்த இடத்துல வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும், இந்த வேலை செய்கிறதும் செய்யாததும், திரும்ப இந்தியா போய்ட்டு வராததும், கல்யாணம் பண்ணுறதும் பண்ணாததும், லவ் பண்ணுறதும் பண்ணாததும், குளிக்கிறதும் குளிக்காததும், இது போல் நம்மளால் செலக்ட் பண்ண முடியுதில்ல. நம்ம கான்ஷியஸாக தான் இருக்கிறோம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது இல்லைல்ல. அதனால் இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளால் முடிஞ்சதில் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். நம்மளால் குளிக்க முடியும், நம்மளால் சாப்பிட முடியும், நம்மளால் பேச முடியும், நம்மளால் பார்க்க முடியும். அப்போ என்னத்தை பார்க்குறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன பேசுகிறோம், அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, நம்மள்ட்ட என்ன இருக்குது பாருங்கள். நம்மளால் பார்க்க முடியுது, பேச முடியுது, நடக்க முடியுது, வேலை செய்ய முடியுது. இன்றைக்கி இந்த கிராப் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், இந்த ஸ்விக்கி அது போல் இங்கே வந்துட்டு கிராஃப்னு சொல்லுவாங்க. ஊரில் அதில் ஒருத்தர் வந்துட்டு ஹேண்டு வந்துட்டு இந்த முழங்கைக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 4 அங்குலம் தான் இருக்குது, 4 விரல்கடை அளவு தான் இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டு உழைக்கிறாருங்க. என்கிட்ட அந்த இடது கை இல்லாமல் இருந்திருந்தால் என்னால் ரொட்டி வீச முடியுமா, தைக்க முடியுமா? நான் ஒரு டெய்லர், நான் ஒரு ரொட்டி மாஸ்டர், என்னால் இந்த வேலை செய்ய முடியுமா? அதனால் நம்மள்ட்ட இருக்கிறத நினச்சோம்னு வச்சுங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மள்ட்ட எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை இல்லாத பற்றி யோசிக்கிறோம். யோசித்து நாட்கள், பொன்னான நாட்கள், ஒவ்வொரு நாளும் வயசாகுது, போனால் வராதுங்க. இந்த நாள் முடிஞ்சது தான். ஓகே, போனால் வராது. அதை நம்ம மனசில் வச்சு நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வரும்போதெல்லாம் அழுகுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி ஜனவரி 8. இந்த நாளுக்கான பயணம் இவ்வளவு தான், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த நாள் திருப்திகரமாக நான் வாழ்ந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், மற்றவங்களையும் நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். யார் மனசையும் நான் புண்படுத்தலை. என்னையை புண்படுத்தினவங்களையும் நான் இந்த நேரத்தில் மன்னிக்கிறேன். யாரையும் நான் வந்துட்டு மைண்டில் சேவ் பண்ணல. எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். என்னையை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் இன்னுமே. ஓகே நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான விஷயங்களை நான் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆகுது. நைட்டு தூங்க போகும்போது சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, என்ன நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒரு ஆள் ஏறினாங்க, அப்புறம் 2 ஆள் குறைஞ்சாங்க. இது போலே போயிட்டுருக்குது. நம்மளோட டார்கெட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருப்போம். இந்த 235 பேர் என்ன எனக்கு தெரிஞ்சவங்களா, என்ன யார் என்னன்னே தெரியாதப்பா. நீங்களாம் வந்தீங்க, என்னை ஆதரிச்சு. அந்த 200 பேருக்கு மேலே இருக்குங்க. இதே எனக்கு போதுமே. என்னோடய வாழ்க்கையை இந்த நாள் போனால் வருமா? இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆனால் இன்னொரு சப்ஸ்கிரைபர் நான் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த நாள் என்னால் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. என்னோடய அம்மா அப்பா, தம்பி தங்கச்சி, நண்பர்கள், இவங்களெல்லாம் என்னால் திரும்ப சம்பாதிக்க முடியுமா? அதுதான் மேட்ரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் இல்லாமல் அடுத்த நாளில் அதே போல் இருக்குமா தெரியாது. அந்த நாள் எப்படியோ அது வரும்போது பார்த்துக்கலாம். கடவுள் இருக்கார் நம்ம கூட. நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். ஓகே, இந்த நாள் முடிஞ்சது தான்.
இந்த நாளை நான் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டேன், நல்ல முறையில் வாழ்ந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். ஓகே, இதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி கூட குடியை நிப்பாட்டி 69 நாள் தொடர்ந்து குடிக்காமல் நான் இருந்திருக்கேன். அதையும் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கோட 69வது நாள் குடி இல்லாமல் தொடர்ந்து இருந்திருக்கிறேன். ஓகே நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாய், மீண்டும் சந்திப்போம். பாய்.